வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜென்மபந்தமடி இது. அத்தியாயம் 21. கணவனின் மோகத்தில் மூழ்கி சுகமாக அடித்துச் செல்லப்பட்டாலும் அவள் அடுத்த நாள் கரையேறிவிட்டாள். இந்த விஷயத்தை நான் இப்படியே விடப்போறதில்லை. அவனிடம் உரைத்திருந்தவள் அதற்கான வேலைகளில் இறங்கியிருந்தாள். அதன் விளைவு அடுத்த நாள் காலை அவள் ஆதீரனின் முன்பு அமர்ந்திருந்தாள். காஃபியை பருகியபடி அவளையே நிதானமாக பார்த்திருந்தான் ஆதீரன். அமைதியாய் அமர்ந்திருந்தாலும் அவள் மனதில் கனன்று கொண்டிருந்த கோபம் அவள் முகத்தில் தெரிந்தது. காஃபியை பருகிவிட்டு கோப்பையை டேபிளின் மேல் வைத்தவன், "நீ யோசிச்சுதான் சொல்றியா?" என்று வினவினான். "தெளிவான மனநிலையோடு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் அத்தான். அவருடைய ரப்பர் ஃபேக்டரி மேலே நான் புகார் கொடுக்க போறேன்." அவளது முகத்தில் உறுதியான தீர்மானம் தெரிந்தது. அவளை பொறுத்தவரை இந்த தொழிற்சாலையினால்தான் மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் என்பது உறுதி. அப்படி இருக்கும்போது இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பது அவளது எண்ணம். அவளது தந்தை அவளை வளர்த்த விதம் அப்படி. 1000 பேர் கூடி உண்மையை பொய் என்று கூறினாலும் உண்மை உண்மைதான், அதை எந்த சூழ்நிலையிலும் நீ ஒத்துக்கொள்ள தயங்கக்கூடாது என்று சொல்லியே அவளை வளர்த்திருந்தார். அந்த தைரியத்தில்தான் கணவனே ஆனாலும் தவறு என்று தெரிந்தபோது அவனை எதிர்க்க தயாரானாள். "இதனால் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மதுரா, கொஞ்சம் யோசிச்சு பாரு." "எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அத்தான். என் கண் முன்னாடி இயற்கையும் மக்களும் அழியறதை பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது." "சரிடா, உன் முடிவு எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். ஆனால் புகார் கொடுக்கறதுனா நமக்கு ஆதாரம் வேணும். வெறுமனே மக்கள் நோய்வாய்ப்படுறதை வச்சுக்கிட்டு நாம் அந்த ஃபேக்ட்ரி மேலே பழி போட்டுட முடியாது." "ஆதாரமா? அதுதான் கண் கூட தெரியுதே, இன்னும் என்ன ஆதாரம் வேணும்?" "அரசாங்கத்துக்கு தேவை ஆதாரபூர்வமான சாட்சி. இந்த ஃபேக்ட்ரியிலிருந்து வெளியேற கழிவுகளால் தான் மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் வேணும்." "சரி அத்தான், நான் அதை ரெடி பண்ணுறேன்." உரைத்தவள் அவனிடம் விடைபெற்றுவிட்டு கிளம்பினாள். அவள் சென்றவுடன் அவன் சிம்மவிஷ்ணுவிற்குத்தான் அழைத்தான். "விஷ்ணு," ஆரம்பித்தவன் அவனது மனைவி தொழிற்சாலையின் மேல் புகார் கொடுக்க போகும் விஷயத்தை கூற மறுமுனையில் கேட்டுக்கொண்டிருந்தவன் ஒரு நொடி அமைதி காத்தான். "விஷ்ணு, ஆர் யூ தேர்?" "யாதீரன், அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் கொடுக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, தனியாக அலைய விடாதே." "அது சரி, பொண்டாட்டி புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறான், புருஷன்காரன் அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறான். நல்ல ஃபேமிலி." விளையாட்டாய் பேசிவிட்டு ஃபோனை அணைத்த ஆதீரனின் முகத்தில் யோசனை வந்து ஒட்டிக்கொண்டது. எந்த தயக்கமும் இல்லாமல் சிம்மவிஷ்ணு புகார் கொடுக்க அனுமதிக்கிறான்னா ஒருவேளை அவன் ஃபேக்ட்ரி மேலே தப்பில்லையோ? அவன் மனதில் யோசனை உதயமானது. நதியோரமாக நடந்து கொண்டிருந்தாள் மதுரையாழினி. ஆதாரம் வேண்டுமென்றால் எப்படி நிரூபிப்பது? யோசனையுடன் நடந்து கொண்டிருந்தவளின் பார்வையில் சுழித்தோடி கொண்டிருந்த நதி நீர் வந்து விழுந்தது. "நோய் பரவுதுன்னா எப்படி பரவும்? தண்ணீர் இல்லை காற்று, இப்படி ஏதாவது மூலமாகத்தான் பரவும். இந்த தண்ணீரை சோதனை செய்தால் கழிவுகள் கலந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடித்திடலாம்." வழியை கண்டுபிடித்து விட்டவள் அதன் பிறகு தாமதிக்கவில்லை. ஆற்று நீரை சேகரித்தவள் ஆதீரனின் துணையோடு நீரை பரிசோதிக்கும் மையத்தில் அதை சேர்த்தாள். ரிப்போர்ட்டிற்காக காத்து கொண்டிருந்தவளின் மனம் அடித்து கொண்டது. நீரில் எந்த கழிவுகளும் கலக்கவில்லை, கணவனின் தொழிற்சாலை மீது எந்த தவறும் இல்லை என்று நிரூபணமாகி விடாதா என்ற ஏக்கம் மலையளவு எழுந்தது. அனைத்தையும் குழி தோண்டி பாழாக்குவதைப் போல் ரிப்போர்ட் வந்தது. ஆற்று நீரில் தொழிற்சாலையின் கழிவுகள் கலந்திருக்கிறது. அதை குடித்ததினால்தான் மக்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது உறுதியானது. ஒரு புறம் கோபம் கட்டுக்கடங்காமல் பெருக மறுபுறம் அழுகையாய் வந்தது. கணவன் தவறு செய்து கொண்டிருக்கிறான், பல பேருடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறான். ரிப்போர்ட்டில் வந்த உண்மை முகத்தில் அறைய அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆரம்பத்தில் கண்டறிந்ததால் வயிற்றுவலி தோல் நோயோடு போயிற்று. இதே நிலை இன்னும் நீடித்தால் எவ்வளவு ஆரோக்கிய சீர்கேடுகள் வருமோ? இல்லை, இதை தடுத்தே ஆக வேண்டும். மனதிற்குள் பயப்பந்து உருள ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு ஆதீரனை தேடிச் சென்றாள். ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தவனுக்கும் அதிர்ச்சிதான். ஏனெனில் அவனறிந்த வரை சிம்மவிஷ்ணு முறையாக தொழில் செய்பவன், அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு தொழிற்சாலையை அமைப்பவன். அவன் தனது தொழிற்சாலையின் கழிவுகளை இப்படி ஆற்று நீரில் கலந்திருக்க மாட்டான் என்பது அவனது நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மதுரா புகார் கொடுக்கிறேன் என்று சொன்னபோது கூட சிம்மவிஷ்ணுவின் தொழிற்சாலையின் மேல் தவறு இருக்கும் என்று அவன் எண்ணவில்லை. ஆனால் இப்பொழுது உண்மை தெள்ளத் தெளிவாக தெரிகிறதே. "இனியும் தாமதிக்க வேண்டாமத்தான், கேஸ் ஃபைல் பண்ணுங்க." அவள் கூறும்போது அவனால் மறுக்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான மக்களின் நல்வாழ்வு கண் முன் நிற்க அவன் அமைதியாய் அடுத்து நடக்க வேண்டியவற்றை கவனித்தான்.
தொழிலதிபன் சிம்மவிஷ்ணுவின் மேல் அவனது மனைவி மதுரையாழினி வழக்கு தொடுத்தாள். கணவனின் மேல் புகார் அளிப்பது மனதிற்குள் வருத்தத்தை அளித்தாலும் உண்மையும் சத்தியமும் அவள் முன் தாண்டவமாட அவள் மனதை இரும்பாக்கி கொண்டு வழக்கு தொடுக்க தயாரானாள். அவளுக்கு தெரியும் அல்லவா, இதனால் பாதிக்கப்பட போவது கணவனின் தொழிலுலக சரித்திரமும் அவனது மரியாதையும் என்று. இருந்தாலும் அவள் வழக்கு தொடுத்தாள். அவள் கண்முன்னால் நின்றது எல்லாம் கம்பீரமாய் நிமிர்ந்திருந்த மலையும் ஒரு பாவமும் அறியாத உயிர்களும் தான். கையில் ரிப்போர்ட்டுடன் அன்று இரவு கணவனுக்காக காத்திருந்தாள் மதுரையாழினி. அறைக்குள் நுழைந்தவன் உறங்காமல் சோபாவில் அமர்ந்திருந்த மனைவியை கண்டுவிட்டு ஒன்றும் பேசாமல் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அவன் குளித்துவிட்டு வெளியே வந்து அலமாரியில் இருந்த தனது இரவு உடையை எடுத்து அணிந்து கொண்டு படுக்கையில் விழுந்தான். அவன் தன்னிடம் பேச வருவான் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க அவன் எதையும் கண்டு கொள்ளாமல் படுக்க போனது அவளுக்கு கோபத்தை வரவழைத்தது. ஆதாரம் வேணும்னு கேட்டீங்கல்ல, இதோ அந்த ஆதாரம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன் அருகே சென்றவள் அந்த ரிப்போர்ட்டை பொத்தென்று மெத்தையில் போட்டாள். அவளை ஒரு பார்வை பார்த்தவன் அந்த ரிப்போர்ட்டை தொட்டுக்கூட பார்க்கவில்லை. எனக்கென்ன என்று அமைதியாக கண்களை மூடிக்கொண்டான். உங்ககிட்டே தான் பேசுகிறேன் விஷ்ணு. உங்கள் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற கழிவுகளால் தான் நோய் பரவுதுங்கிறது நிரூபணமாகிடுச்சு. அவள் பேசிக்கொண்டிருக்க பொறுமையற்ற பெருமூச்சுடன் வேகமாக எழுந்தவன் பால்கனியில் சென்று நின்று கொண்டான். இரு கைகளையும் இடுப்பில் வைத்தபடி உதட்டை குவித்து ஊதிக்கொண்டவன் கோபத்தை கட்டுப்படுத்த போராடுவது நன்கு தெரிந்தது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விடாமல் அவனை பின்தொடர்ந்தவள் தன் வாதத்திலேயே இருக்க பட்டென்று திரும்பியவன், அதுதான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கிறையே, நான் கோர்ட்டில் பதில் சொல்லிக்கிறேன் என்றான் அழுத்தமாக. இந்த சொசைட்டிக்கு நீங்கள் கோர்ட்டில் பதில் சொல்லலாம், ஆனால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் இங்கே பதில் சொல்லியாகணும் விஷ்ணு. பிஸ்னஸ் விஷயத்தை நம்ம பெட்ரூம்குள்ளே எடுத்துட்டு வராதேன்னு நான் நேற்றே சொன்னதான் ஞாபகம். அவனது பார்வை அவளை துளைத்தது. அப்புறம் நான் எப்போதான் உங்ககிட்ட பேசுறது? பிஸ்னஸ் விஷயம் பேசணும்னா ஆஃபீஸ்க்கு வா, உட்கார்ந்து பேசலாம். இந்த வீட்டுக்குள்ளே, இந்த பெட்ரூம்குள்ளே நீ என் மனைவியாக மட்டும்தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எதையோ பேசி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க பார்க்குறீங்க. இந்த சிம்ம விஷ்ணுவுக்கு ஓடி ஒளிஞ்சு பழக்கம் இல்லை. நீ போட்ட கேஸை தைரியமாக கோர்ட்டில் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அழுத்தமாக உரைத்தவன் அவளை இரு கைகளிலும் அள்ளிக்கொண்டான். என்ன பண்ணுறீங்க? திமிரியவளின் இடையே அழுந்த பற்றி தன்னோடு இருக்கியவன், நான் செம்ம கோபத்தில் இருக்கிறேன். உன் புருஷன் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த பிரச்சனையை இத்தோட விடுன்னு நான் சொல்லியும் நீ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிற என்றான் கோபத்தோடு. நீங்கள் தானே பிஸ்னஸ் விஷயத்தை இங்கே பேச வேண்டாம்னு இப்போ சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதையே பேசுகிறீங்க? அவள் தட்டு தடுமாறினாள். எஸ், அஃப்கோர்ஸ், பிஸ்னஸ் விஷயத்தை நான் இங்கே பேசலாம். என்னுடைய கோபத்தை தான் இந்த பெட்டில் காண்பிக்க போகிறேன். உனக்கும் என் மேலே கோபம் தானே? வேணும்னா நீயும் உன் கோபத்தை காண்பி. சற்று இடைவெளி விட்டவன், இந்த பெட்டில் என்றபடி அவளை பொத்தென்று மெத்தையில் போட்டான். விஷ்ணு, இட்ஸ் நாட் ஃபேர். மெத்தையில் பின்வாங்கியபடியே அவள் சுட்டுவிரலை நீட்டி எச்சரிக்க, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் டி பொண்டாட்டி. கட்டிலில் தாவி பாய்ந்தவன் அவள் மேல் முரட்டுத்தனமாக படர்ந்தான். விஷ்ணு எடுத்த உடனேயே வேகத்தையும் மூர்க்கத்தனத்தையும் காண்பித்த அவனது செயலில் அவள் சற்று மிரண்டுதான் போனாள். நோ. அத்துமீறி தன்மேனியில் பயணித்த அவனது வலிமையான கரங்களின் அழுத்தம் பெண்ணவளை ஒரு இன்ப சுழலுக்குள் மூழ்கடித்தது. இந்த பெட்ல சிம்மாங்கிற பெயரை தவிர உன் வாயிலிருந்து வேற பேரே வராது. ஆனால் இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை விஷ்ணுன்னு கூப்பாடு போடுற. அவனுக்கு எப்பொழுதுமே அவள் அழைக்கும் சிம்மா என்ற பெயரின் மீது பெரும் மோகம் உண்டு. 2 நாட்களாக அந்த பெயர் மனைவியின் வாயிலிருந்து வராததற்கான தண்டனையையும் அவன் சேர்த்து வைத்து அவளுக்கு கொடுக்க, அந்த தண்டனையின் விளைவாய் அவளது பூமேனி தடதடவென்று நடுங்கியது. இதுவரை இல்லாமல் கணவன் நடத்திய புது பாடத்தில் அவள் சொக்கி போனாள். விழிகள் செருகங்க கிறங்கிப்போய் தன்னை தொலைத்து கொண்டிருந்தவளின் இதழ்கள் அவளையும் அறியாமல் சிம்மா என்று அழைத்தது மோகத்தில். மனைவியின் இந்த அழைப்பில் அவனது வேகம் இன்னும் அதிகரிக்க மூர்க்கத்தனமாக அவளை ஆக்கிரமித்தான். வழக்கமாகவே அவன் கட்டிலறை விஷயத்தில் முரட்டுத்தனமானவன்தான். ஆனால் அவன் இன்று காட்டிய மூர்க்கத்தனமான வேகம் பூம்பாவையவளை படுத்தி எடுத்துவிட்டது. ஒரு வழியாக அவன் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுத்துவிட்டு விலகி படுத்த போது இருவருக்குமே மூச்சு வாங்கியது. முரடா, செல்லமாக சினுங்கியபடி அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அவளது முகத்திற்கு இணையாக அவளது மேனியும் கன்றி சிவந்திருந்தது. முரடன்தான், கண் சிமிட்டி கூறியவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் காதலுடன். விழிகளை மூடி ஏற்றுக்கொண்டவளின் மனதில் சற்று முன் ஏற்பட்டிருந்த குழப்பம், கோபம், தவிப்பு என்று எதுவும் இல்லை. மனம் நிர்மலமாயிருந்தது. அயர்ந்து உறங்கும் மனைவியின் முகத்தை பார்த்தவனின் இதயம் காதலால் நிறைந்திருந்தது. தொடரும்.